السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أرسل رسوله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கை வாய்ந்த வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் பிறகு உங்களுக்கும் நஸீஹத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். சங்கை வாய்ந்த ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 9வது மாதமாக விளங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தின் முதலாவது ஜும்ஆவிலே இந்த இரவில்லத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் நமக்கு பலவிதமான நற்போதனைகளை நமக்கு வழங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் குறிப்பாக ரமலானினுடைய 2 கண்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 2 முக்கியமான விஷயங்களை நமக்கு ரமலான் சொல்லித் தருகிறது. ஒன்று இறை நம்பிக்கை, மற்றொன்று அந்த இறை நம்பிக்கையோடு சேர்த்து
நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உண்டான நற்கூலிகளை, நன்மையை எதிர்பார்ப்பது மற்றொன்று. இறை நம்பிக்கையும் நன்மையை எதிர்பார்த்தலும் ரமதானினுடைய இரண்டு கண்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானோ வஹ்திசாபன் குபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்கக்கூடியவரின் முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது இறை நம்பிக்கை நம்மிடத்திலே பரிபூரணமான முறையிலே இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு சேர்த்து நன்மையை எதிர்பார்த்து நல் அமல்களை செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜு உம்ராவாக இருக்கட்டும், குர்ஆனை திலாவத்து செய்வதாக இருக்கட்டும், குர்ஆனை ஓதுவதாக இருக்கட்டும், தான தர்மங்களை செய்வதாக இருந்தாலும், பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நன்முறையிலே ஆற்றுவதாக இருந்தாலும், உற்றார் உறவினர்களை ஆதரிப்பதாக இருந்தாலும், அண்டை வீட்டார்களை ஆதரிப்பவர்களாக அனுசரிப்பவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்களில் இந்த இரண்டும் மிக முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. அவன் பார்க்கிறான், இவன் பார்க்கிறான் என்பதற்காக எந்த ஒரு அமலையும் அடியான் செய்யக்கூடாது. அப்படி முகஸ்துதிக்காக ஒரு மனிதன் பிறர் பார்த்து நம்மை மெச்ச வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் யாராவது ஒரு நல்ல காரியத்தை செய்வாரேயானால் அவரிடத்திலிருந்து அந்த காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான். அப்ப இறை நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து நாம் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய வேண்டும். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், ஊர்வாசிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் தொழுகிறார்கள், நான் தொழாவிட்டால் ஒரு மாதிரியாக நம்மை பார்ப்பார்கள் என்ற கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த தொழுகையிலே முகஸ்துதி என்ற ஒன்று வந்து விடுகிறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. பிறர் பார்க்க தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்கூட்டியே சொல்லித் தராமல் இல்லை. எல்லா விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையின் வசனங்களின் வாயிலாக சொல்லித் தந்திருக்கிறான். அந்த இறை வசனங்களுக்கெல்லாம் விளக்க உரையாக வந்துதித்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத மொழிகளின் வாயிலாக உனக்கு நன்றாக நமக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கிறான். அப்ப முகஸ்துதிக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒரு இறை வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். உதாரணமா செல்வத்தை செலவழிப்பதை பற்றி அருள்மறை
குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது அல்லாஹுடைய திருமுகத்திற்காக தர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுடைய திருமுகத்திற்காக தர வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்காகத்தான் அது செலவு செய்யப்பட வேண்டும். வமா துன்ஃபிகூ மின் கைரின், நல்லவற்றில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஃபலி அன்ஃபுஸிக்கும் வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், நல்லவற்றில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறவே நீங்கள் செலவு செய்கிறீர்கள். நாம் எதை செலவு செய்தாலும் யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். நாம் இப்படி செலவு செய்தால் அதை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று அறிந்து உணர்ந்து செலவு செய்கின்றோம். அப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறவே நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுக்கு அது முழுமையாக வழங்கப்படும். அதனுடைய நற்கூலி உங்களுக்கு முழுமையாகவே வழங்கப்படும். நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். அப்ப இப்படி செய்தால், அல்லாஹ்வுக்காக நாம் செலவு செய்தால் அவனிடத்திலே இருந்து அவனுடைய பாராட்டுதலை பெற வேண்டும், அவனுடைய வெகுமதியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் அதற்குண்டான கூலிகளில் எதையும் குறைக்க மாட்டான். நாம் அல்லாஹுவால் அநீதி இழைக்கப்படவும் மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்படி தர்மம் மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி உட்பட அத்தனை கடமைகளையும் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். முழுமையான நம்முடைய விருப்பத்தோடு செய்ய வேண்டும். சும்மா தானே இருக்கின்றோம், சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால நம்ம போய் தொழுவோம் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் தொழக்கூடாது. மிதமிஞ்சிய செல்வம் நம்மிடத்தில் இருக்கிறது, அதிகமான செல்வம் நம்மிடத்தில் இருக்கிறது, எனவே நாம் தர்மம் செய்வோம் என்று ஒரு மனிதன் தர்மம் செய்யக்கூடாது. நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறோம், எனவே நாமும் நோன்பு நோற்போம் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யக்கூடாது? நோன்பு நோற்க கூடாது. அப்ப கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களில் எந்த ஒரு அமலையும் செய்யக்கூடாது. மாறாக அதில் முதன்மையாக இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்குண்டான நன்மையை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து நாம் அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அதற்குண்டான நன்மைகளை, நற்கூலிகளை அல்லாஹ் இரு உலகத்திலும் தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப முகஸ்துதியோடு செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் அணுவளவு கூட அங்கீகரிக்க மாட்டான். அதையும் அல்லாஹ் வான்முறை வசனத்தின் வாயிலாக இப்படி சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாமல் மக்களுக்கு காட்டுவதற்காக தன்னுடைய செல்வத்தை செலவிட்டவனை போன்று உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாலாக்கி விடாதீர்கள். பிறர் பார்க்க வேண்டும், பிறரால் நாம் பாராட்டப்பட வேண்டும் என்று தான தர்மங்கள் செய்யாதீங்க. அதே போல செய்த அந்த தர்மத்தை சொல்லி காட்டுவதை கொண்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க? உங்களுடைய தர்மங்களை வீணாக ஆக்கி விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதுவெல்லாம் முகஸ்துதி. ஏன்? அல்லாஹ்வுக்காக என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த இடத்திலே இல்லை.
ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மக்கள் கூடி அந்த சபை கலைந்தபோது ஒரு மனிதர் வருகிறார். நாத்தில் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு பெரியவர் வருகிறார். வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், பெரியவரே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது உங்களுக்கு, அதாவது அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எதையாவது செவியேற்று நீங்கள் கேட்ட ஒரு ஹதீஸ் எதையாவது எங்களுக்கு சொல்லி காண்பியுங்கள், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த பெரியவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் சகோதரரே, நான் சொல்லுகிறேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார்கள், அதை நான் கேட்டிருக்கிறேன். மறுமை நாளில் மக்களில் முதலாக தீர்ப்பு வழங்கப்படுபவர் யார் என்று சொன்னார். கியாமத் நாளில் அல்லாஹ் எல்லா மனிதர்களிடத்திலும் கேள்வி கேட்டு இறுதியிலே தீர்ப்பு வழங்குவான். இதை ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பெயர் முஃமின் அல்ல. மறைவான பல விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவன் வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அந்த முஃமின்கள். அதற்கு பிறகுதான் தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான், ஜக்காத்தை கொண்டு வருகிறான், இன்ன பிற விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகிறான். மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் சிறு வயதிலேயே நாம் எல்லாம் நம்முடைய பெற்றோர்களால் வார்த்தெடுக்கப்பட்டோம். ஒரு 7 விஷயங்களை நம்பிக்கை கொண்டோம். அதுவெல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களால் கூட அது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது. சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்னைக்கு எந்த பெண்மணியும் தொட்டிலில் குழந்தை உறங்கக்கூடிய நேரத்தில் உறங்காமல் அழக்கூடிய அந்த குழந்தையை தாளாட்டக்கூடிய விஷயத்தில் இது போன்ற நல்ல விஷயங்களை ஒரு காலத்திலே சொல்லுவார்கள். கலிமாக்களை சொல்லி அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? தூங்க வைப்பார்கள். அதுவெல்லாம் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, ஒதுக்கி புறம் தள்ளப்பட்டு விட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்போ அந்த சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பிராயத்தில் எதை அந்த குழந்தைகள் தன்னுடைய செவியின் வாயிலாக கேட்டு உள்ளத்தில் கிரகிக்க செய்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த குழந்தையை அல்லாஹு தஆலா வார்த்தெடுப்பார். உதாரணத்திற்கு சொல்வதையானால், வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலே ஒன்று சொல்லுவார்கள். இன்று பலருக்கு கௌசுல் ஆஸம் என்று சொன்னாலே ஒரு மாதிரியான ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தையை செவிமடுத்த ஒரு தன்மை அவர்களுக்கு வந்துவிடுகிறது. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கௌசுல் ஆஸம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டத்திலும் என்ன செய்யலை, சொல்லியதே கிடையாது. சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய தாயார் அவர்களை தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்திருக்கக்கூடிய நேரத்தில்
குர்ஆனின் 15 ஜுஸூக்களை ஓதியிருக்கிறார்கள். யார்? கௌசுல் ஆலம் அவர்களுடைய தாயார். வயிற்றுக்குள் இருக்கிறார்கள் கௌசுல் ஆலம், கர்ப்ப அறையிலே. அந்த நிலையிலே அந்த அம்மா 15 ஜுஸூகளை ஓதியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் குழந்தை பிறந்து பருவத்தை அடையும் பொழுது அவர்களை மதரசாவிலே கல்வி கற்பதற்காக சேர்க்கிறார்கள். சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு முதலாக ஓதி கொடுக்கும் ஆரம்பிக்கும் பொழுது கௌசுல் ஆலம் அவர்கள் 15 ஜுஸூக்களையும் மனனமாக சொன்னார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு மீதமுண்டான 15 ஜுஸூக்களையும் ஆசிரியரிடத்திலே மனப்பாடம் செய்து கொண்டார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு தாய் எப்படி நடக்கின்றாலோ அதே போன்று அந்த குழந்தை பிற்காலத்திலே உருவாகும் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு அடையாளம். ஆனால் நமக்கு முந்தைய காலத்தில் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னதாகவெல்லாம் தாய்மார்கள் தூளியிலே தொட்டிலே குழந்தையை உறங்கச் செய்யும் பொழுது கலிமாக்களை, நல்ல துஆக்களை, நல்ல கருத்துள்ள பாடல்களை பாடி உறங்க வைப்பார்கள். அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. அப்போ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மறைவான விஷயங்களை எல்லாம் நம்ப வேண்டும் இல்லையா? நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் தீர்ப்பு வழங்கும் பொழுது முதலாவதாக யாருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய வரியிலே ஒருவர் மரணித்திருக்கிறார், ஒரு போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஷஹீதை முதலாவதாக அல்லாஹு தஆலா அழைத்து அவரிடத்திலே கேள்வி கேட்கிறான். தான் அவருக்கு கொடுத்த நிஅமத்துக்களை பற்றி அவருக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அவையெல்லாம் உண்மைதான் என்று அந்த மனிதர் ஒப்புக்கொள்கிறார், அந்த ஷஹீத். அதற்கு பிறகு அல்லாஹ் அவரிடத்திலே கேட்கிறான், அப்படியானால் நீர் அதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்காக என்ன செய்தீர் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், உனக்காகவே, உன்னுடைய மார்க்கத்திற்காகவே நான் என்ன செய்தேன்? போரிட்டு என்னுடைய உயிரை உனக்காக அர்ப்பணித்தேன், உனக்காக போர் செய்து நான் ஷஹீதானேன் என்று அல்லாஹ்விடத்தில் மனிதர் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை மறுக்கிறான். இல்லை, நீ ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் என்று மக்களால் போற்றப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீ என்ன செய்தாய்? போர் செய்தாய். எனவே நீ நினைத்த அந்த பாராட்டுதல் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது. எனக்காக நீ என்ன செய்யலை? எந்த ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவார், இவரை முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்திலே தள்ளுங்கள். அதே போன்று அவர் செய்யப்படுவார். இரண்டாவதாக ஒரு மனிதர், கல்வியை கற்றறிந்த ஒரு அறிஞர் அழைத்து வரப்படுவார். அவரிடத்திலும் அல்லாஹு தஆலா தான் அவருக்கு வழங்கிய நிஅமத்துக்களை, அருள் கொடைகளை நினைவுபடுத்தி கேட்கும் பொழுது அவரும் அதை அல்லாஹ் செய்த அந்த நிஅமத்துக்களை ஒப்புக்கொள்கிறார். இப்போ அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கிறான், அப்படியானால் நீ கற்ற கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று சொல்லும் பொழுது, என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நானும் கல்வியை கற்ற அந்த கல்வியை கொண்டு பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன், நல்ல பல உபதேசங்களை செய்தேன், இதுவெல்லாம் உனக்காகவே நான் செய்தேன் என்று சொல்லுவார். ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லை இல்லை, நீ மிகப்பெரிய ஒரு அறிஞன், ஒரு ஆலிம் என்று மக்களால் போற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீ என்ன செய்தாய்?
நீ கல்வியை கற்றாய், கற்றுக் கொடுத்தாய். எனவே அந்த நீ எதை எதிர்பார்த்தாயோ அந்த எதிர்பார்ப்பு உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, இங்கு ஒன்றுமே உனக்கு இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி மலக்குமார்களுக்கு கட்டளையிட்ட அவரையும் முகம் குப்புற நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவார். மூன்றாவதாக செல்வ செழிப்புள்ள ஒரு செல்வந்தர் கொண்டு வரப்பட்டு அவரிடத்திலும் அதே போன்று அல்லாஹ் கேள்வி கேட்பார். அவரும் அல்லாஹுடைய கேள்விக்கு ஒப்புக்கொள்வார். இவனுடைய செல்வத்தை கூட நான் உனக்கு அளித்த செல்வத்திலிருந்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காகவே நான் ஜக்காத்து கொடுத்தேன், உனக்காகவே சதக்கா செய்தேன் என்றெல்லாம் அவர் சொல்வார். ஆனால் அல்லாஹ் அவருடைய பதிலையும் ஏற்றுக்கொள்ள மறுத்து, இல்லை, நீ மிகப்பெரிய ஒரு கொடையாளி, நீ மிகப்பெரிய ஒரு தர்மவான் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி என்ன செய்தாய்? நீ சதக்கா செய்தாய், ஜக்காத்து செய்தாய். அதனுடைய புகழாரம் உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது என்று சொல்லி அவரையும் முகம்புக்கும்பர இழுத்து கொண்டு நரகத்திலே வீசப்படும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த செய்தியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கேள்வி கேட்ட அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிற்கு ஏற்ப மன் காம ஈமானம் வஹ்திசாபன் உபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. மன் காம ரமலான், ரமலானுடைய மாதத்திலே எந்த ஒரு மனிதன் ஈமானும் இறை நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் இறைவனை நின்று வணங்குகின்றானோ அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அப்ப நான் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், முகஸ்துதிக்காக நாம் எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது. நோன்பு நோன்பதாக இருந்தாலும், தொழுவதாக இருந்தாலும், ஜக்காத்து, சதக்கா, ஹஜ்ஜி, உம்ரா போன்ற நல்ல காரியங்களை, கடமைகளை ஆற்றுவதாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் கூட பிறர் பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில் ஒன்றை நாம் செய்யலாம். நம்மை பார்த்து பிறரும் ஓத வேண்டும், பிறருக்கும் அந்த ஆசை வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கொஞ்சம் என்ன செய்யலாம், நாம கொஞ்சம் சத்தமாக ஓதலாம். அதில் நமக்கு முகஸ்துதி கிடையாது. அப்போ அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தை தானே பார்க்கிறான். இன்னமல் அஅமாலு பின்னியா. அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறான். இப்போ நம்முடைய எண்ணம் என்னமாக இருக்கிறது? நாம் ஓதுகிறோம், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நம்மை பார்த்து அவரும் ஓதட்டுமே என்ற நல்ல எண்ணத்திலே நம்ம என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். அதில் எந்த விதமான தவறுதலும் கிடையாது. மாற்றமாக வேறு எந்த ஒரு அமலை செய்தாலும் அதில் என்ன செய்யக்கூடாது, முகஸ்துதி என்பதே இருக்கக்கூடாது. அதை சுருக்கமாக விளக்கும் முகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சின்ன சூறாவிலே ஆரம்பத்திலே சொல்லி காண்பிக்கிறேன். வவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். பிறருக்கு காண்பிப்பதற்காக யார் தொழுகிறாரோ அவருக்கு வயல் என்ற நரகம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலிலும் முகஸ்துதி அற்ற ஒரு நிலையிலே நாம் அமல் செய்வதற்குண்டான அருள் பாக்கியத்தை, நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் பாலிப்பானாக. ரமலான் காலங்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து